வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு அறிவும் நூல் அறிவும் என்பது பற்றி மகரிஷியின் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே, பரிமாறிக்கொள்வதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டிக் கொள்கின்றேன். அறிவு பற்றி மகரிஷி சொல்லும்போது இவ்வாறு சொல்வார்கள். இந்த மனிதனுக்கு உடல் இருக்கிறது அல்லவா, அவனிடத்திலே 3 உடல்கள் இருக்கிறது. ஒன்று பருவுடல், மற்றொன்று உயிருடல், அதற்கு அடுத்து காரண உடல். இந்த பருவுடல் நம் தோற்றத்திற்கு தெரிகிறது, ஆகவே அது பருவுடல். நம் தோற்றத்திற்கு தெரியாத காரணத்தினாலே அது சூட்சும உடல், உயிர் உடல் என்று சொல்வார்கள். அந்த பிரமமே, மெய்ப்பொருளே எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பதால் அதை காரண உடல் என்று சொல்வார்கள். ஆக 3 உடல்கள் நம்மிடையே இருக்கிறது. இந்த 3 உடல்களையும் அறிவையும் இணைத்து மகரிஷி அவர்கள் அறிவை வகைப்படுத்துகிறார், தொகைப்படுத்துகின்றார். அவர் கூறும் பொழுது முற்றறிவு, கற்றறிவு, பற்றறிவு என்பார். மெய்ப்பொருளே, பிரம்மமே அறிவாக இயங்கிக் கொண்டிருப்பதால் முற்றறிவு. புரிகிறதா? பிரம்மமே, மெய்ப்பொருளே அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த காரண உடலுக்கு முற்றறிவு என்று சொல்வார்கள். இந்த பிரம்மம் உயிராக எழுச்சி பெற்று ஏங்கி பெற்ற அறிவை கற்றறிவு என்று சொல்வார்கள். அதே சமயம் இந்த பருவுடலிலே ஒரு எல்லை கட்டிக்கொண்டு புலன்கள் மூலமாக இயங்கிக் கொண்டிருப்பதால் அதை பற்றறிவு என்று சொல்வார்கள். Do you understand now? முற்றறிவு, கற்றறிவு, பற்றறிவு. ஆனால் 3 நிலையிலும் அறிவு ஒன்றுதான். அதனுடைய இயக்கத்திற்கு ஏற்ப, நிலைமைக்கு ஏற்ப பெயரிடப்படுகிறது. அதுதான், வேறு ஒன்றுமில்லை. ஓகே, மகரிஷி அவர்கள் இதை வகைப்படுத்தும் பொழுது எப்படி சொல்வார்கள்? இயற்கை அறிவு, இன்ஸ்டிங்க்ட், உள் உணர்வு, இன்ட்யூஷன், நுண்மான் நுழைப்புலன் அறிவு, பாஸ்பிகாசிட்டி, தேர்ந்த அறிவு, நாலேஜ், ஞானம், விஸ்டம் என்று சொல்வார்கள். இந்த மனிதனை பொறுத்த மட்டிலே ஓப்பனிங் பேலன்ஸ் எது? அறிவை பொறுத்த மட்டில் அந்த இயற்கை அறிவு தான், அந்த இன்ஸ்டிங்க்ட் தான். இந்த அறிவு அவனுடைய வாழ்நாளில் சிறப்பு அடைய வேண்டும் என்று சொன்னால், மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால், அதனோடு எது சேர வேண்டும்? நூலறிவு சேர வேண்டும். அப்படி என்று சொன்னால் நூலறிவு என்றால் என்ன? சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் வேதங்களும் சூத்திரங்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் சித்தர்களும் யோகிகளும் முனிவர்களும் சொல்லி வைத்த அந்த நூல்கள், அந்த நூல்கள் சொல்கின்ற அந்த அறநெறிகள் நூல் அறிவு. ஆகவே இந்த இயற்கை அறிவோடு இந்த நூலறிவு சேரும் பட்சத்தில் என்ன கிடைக்கும் என்று வள்ளுவர் மிக செல்வாக சொல்வார். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல பிற. மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல பிற. மதிநுட்பம்னு என்ன? இன்ஸ்டிங்க்ட், இயற்கை அறிவு.
அதோடு நூலறிவு சேர்ந்து விட்டால் அதை விட ஒரு உச்சமான அறிவு அந்த மனிதனுக்கு இருக்கிறதா? இல்லை என்பார்கள். ஸோ ஆகவே தான் அதை சொல்லுகின்றார்கள். அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி இந்த இயற்கை அறிவோடு இந்த நூலறிவு ஏன் சேர வேண்டும், சேர்வதற்கான காரணங்கள் என்ன? ஒன்று, இந்த நம்முடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது. நமது கருத்துக்கள், அபிப்பிராயங்கள், எண்ணங்கள் மாற்றத்திற்கு உரியது. நேற்று ஒன்று சொல்லியிருப்போம், இன்று அதை மாற்றிக்கொள்வோம். ஆகவே இப்படி மாறுதலுக்கு உட்பட்ட, எல்லைக்கு உட்பட்ட இந்த அறிவு செம்மை பெற வேண்டும் என்று சொன்னால், செழுமை பெற வேண்டும் சொன்னால், உறுதி பெற வேண்டும் என்று சொன்னால் நூலறிவு தேவைப்படுகிறது. இது ஒரு காரணம். டு அண்டர்ஸ்டாண்ட்? நம்முடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது, சிற்றறிவாக இருக்கிறது. ஆகவே அது மேன்மை பெற வேண்டும். இரண்டாவது காரணம், நம்முடைய வினை பயன்கள் நம்மை தாக்கும்போது அதை எதிர்கொள்வதற்கும், அதை சமாளிப்பதற்கும், அதிலிருந்து மீள்வதற்கும் நம்மளுக்கு இந்த நூலறிவு உதவி பண்ணுகிறது. அண்டர்ஸ்டாண்ட்? துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும், இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், அந்த வினைப்பயன்களின் தாக்கத்தை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் நமக்கு வேண்டும். இதன் நிமித்தமாக நமக்கு இந்த இயற்கை அறிவோடு நூலறிவும் சேர வேண்டும். இன்னொன்றும் சொல்லுவார்கள், சூத்திரங்கள் சொல்லுகிறது, நாம் நமக்கு நன்மை தருகின்ற எண்ணங்களையே எண்ண வேண்டும். சொல்றது யாருங்க? வேத சூத்திரங்கள். நமக்கு நாம் நன்மை தருகின்ற எண்ணங்களையே, நல்லெண்ணங்களையே எண்ண வேண்டுமாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. யாராவது நமக்கு கெட்ட எண்ணம், கெடுதல் பண்ணக்கூடிய எண்ணம், துன்பத்தை தரக்கூடிய எண்ணத்தை நினைப்போமா? நல்லது தான் நினைக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இதை ஏன் சொல்லி வைக்கிறது சூத்திரம் என்று சொன்னால், அதற்கு ஒரு காரணம் உண்டு. இயல்பாகவே இந்த மனிதனுக்கு நல்லது எது, கெட்டது எது என்று அவளுக்கு தெரியாது. ஓராண்டு, 7 ஆண்டு, 10 ஆண்டுகள் ஒன்றை செய்து கொண்டிருப்பான், ஒன்றை கருத்தை வைத்து கொண்டிருப்பான். ஆனால் 10 ஆண்டுகள் கழித்து, ஓஹோ, எது நல்லது என்று சொன்னோமோ அது இதுவரைக்கும் அது கெட்டதாக உள்ளவா இருக்கிறது என்று சொல்வார்கள். எது கெட்டது என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருந்தோமோ அது 10 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது நல்லது என்று தெரிகிறது. ஆகவே இந்த மனிதனுக்கு நல்லது எது, கெட்டது எது என்று அவளுக்கு தெரியாது. அதை புரிய வைப்பது இந்த நூலறிவு. அண்டர்ஸ்டாண்ட்? ஆகவே அன்பர்களே, இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த நம் இயற்கை அறிவோடு இந்த நூலறிவு சேரும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை மேன்மையடைகிறது, அமைதி பெறுகிறது, நம்முடைய நோக்கமாகிய இன்பம், பேரின்பத்தை அடைகிறது. ஆனால் எனக்கு ஒன்று சொல்ல தோன்றுகிறது. மகரிஷி சொல்லுகிறாரே, இந்த பற்றறிவு, கற்றறிவு, முற்றறிவு இந்த மனிதனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி எனக்கு என்னமோ இப்படி நினைக்க தோன்றுகிறது. அவரிடத்திலே பற்றறிவு இருக்கிற காரணத்தினாலே அந்த அளவிலே அவருடைய இயக்கம் இருக்கிறது, பண்பு இருக்கிறது, அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. யாருக்கு? பற்றறிவு உடையவருக்கு. கற்றறிவு இருக்கக்கூடியவரிடத்திலே அந்த அளவிலே அவரிடத்திலே பண்பாடு இருக்கிறது, இயக்கம் இருக்கிறது, பழக்க வழக்கம் இருக்கிறது. முற்றறிவு என்ற நிலையிலே அவரிடத்திலே அவருடைய பண்பாடும் செயல்களும் வேறுபடுகிறது. ஆக மனிதர்களிடத்திலே அறிவு வித்தியாசப்படுகின்ற காரணத்தினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அது அவருடைய இயல்பு என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு வெறுப்பை ஒதுக்கி வைக்க வேண்டும். வெறுப்பை ஒதுக்கி வைக்க வேண்டும், விருப்பை ஒதுக்கி வைக்க வேண்டும். விருப்பு வெறுப்பற்று இருப்பதற்கு இந்த அறிவு நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஸோ இந்த அளவிலே இதை புரிந்து கொண்டால் வெறுப்பு வெறுப்பற்று கூட நாம் வாழலாம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி.